தொடர்ந்து சுகுமாரி, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுகுமாரி. சகோதரி தான் சமூகம் அனுப்ப சொன்னால் வரவில்லை. எனவே கலையத்திலிருந்து செய்தியை தொடர்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே இந்த சங்கமா வானொலியிலே ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தீர ராஜா. அந்த கிருபைக்காக முக்க நன்றி. தேவனே, என்னை மறத்து நீர் பேச வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு, காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்கள். காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு வருகிறவர்கள் தலைப்பே இந்த செய்தி தொடர்கின்றது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். பாருங்கள், மானிட வாழ்வில் முதுமை பருவம் எவரும் விரும்பாத கடினமான ஒரு காலப்பகுதியாக உள்ளது. மனிதர்கள் மறுபடியும் குழந்தை பருவத்துக்கு செல்ல ஆசைப்பட்டாலும் எவருமே வயோதிபராவதை விரும்புவதில்லை. தற்கால வாலிபர்கள் வயோதிபர்களாய் வருத்தப்படுவதற்கு முன்பே மறுத்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றனர். வயோதிபர்களோ மறுபடியும் வாலிபர்களாக மாற வேண்டும் ஆசைப்படுகின்றனர். பொதுவாக மனிதர்கள் எப்பொழுதும் வாலிபர்களாகவே இருக்க விரும்புகின்றனர். ஆனால் நடைமுறையில் இது எவ்விதத்திலும் சாத்தியமற்ற காரியமாகும். கன உலகில் வாலிபராக இருப்பதாக மனிதர் மகள் வந்தாலும் நிஜ வாழ்க்கையிலே வயோதிபராக எவரும் தடுக்க முடியாது. மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் வயோதிபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாலிபம் நம்ம விட்டு தூரமாக செல்வதோடு வயோதிபம் நம்முடன் நெருங்கி வருகிறது. இதை கேட்கின்ற பிள்ளைகளை இன்றைய நாட்களிலே வாலிபனாக இருந்தாலும் வயோதிப காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனை மறந்து விடுகிறார்கள். சுவத்தை பிறத்தை தந்த தேவனை மறந்து விடுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அநேக கிறிஸ்தவர்கள் கூட சாதகம், ஜோதிடம், கிளி சாஸ்திரம் ஓடுகிறார்கள். அங்கே சென்றால் என் வயது இல்லை கூடுமா, அங்கே சென்றால் சமாதானம் கிடைக்குமான்னு ஓடுகிறார்கள். பாருங்க, சில பேர் ஊழியக்காரருக்கு தலையை கொடுத்தால் வயது மாறி வாலிபனாக வரலாம்னு சிந்திக்கிறார்கள். ஆனால் இளமையாகவே இருப்பேன் என்று கருதுகிறார்கள். சிலர் எக்ஸசைஸ், விட்டமின் மாத்திரையை போடுகிறார்கள். சில பேர் கூகுள் எப்படி அழகாக வாலிபாக இருக்கலாம்னு தேடுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் தனது தேவனை மறந்து விடுகிறார்கள். வாக்குத்தத்தத்தை தந்த தேவனை வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். காரணம், சாத்தான் செயல்படுவதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உங்களுக்கு வேதனைகள், துக்கங்கள், நோய்கள், நெருக்கங்கள் வரும். அப்பொழுது சத்துருவானவன் அவர்களை திசை திருப்புகிறான். சத்துருவானவன் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள் நேரத்தில் திசை திருப்பி தன் பக்கம் எடுத்து கொண்டு போகிறார். அப்ப நாங்கள் கவனமா இருக்க வேண்டும், தேவனையை நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 18, 19, 20, 21. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில்லா அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே சோதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்கு மோசம் போக்கும் இச்சையினாலே கேட்டுக்கு போற பழைய மனுஷன் நீங்க கலந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த முதியவர்கள் இளமையாக வர வேண்டும், இளைஞர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்றதுக்கு நான் தாவீதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
வயோதிப காலத்தில் மனிதர்கள் நம்மை புறக்கணித்து ஒதுக்கினாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவா இருக்கின்றார். பாருங்க, சமுதாயம் வயோதிபர்களை நாட்டுக்கு தேவையற்ற சுமைகள் என்று நினைத்தாலும் தேவன் வயோதிபரை பெருமதியாளர்களாக கருதுகின்றார். தேவனுடைய பார்வையில் வயோதிபர்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறார். இதனால் தேவன் நம்மை முதிர் வயது வரைக்கும் தாங்குகராக இருப்பேன் என்று வாக்களித்துள்ளார். உண்மையில் தேவனை நம்பி வாழ்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமாய் இருப்பார்கள். எனவே கிறிஸ்தவர்களைய நாம் வயோதிப காலத்தை பற்றி கவலைப்படுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. இதுவரையில் நம்மை வழிநடத்தி வந்த தேவன் வயோதிப காலத்தில் நம்மை கைவிட மாட்டார். ஏனெனில் அவர் உலக முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பவர். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இளமையாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம், நான் முதியோராக வரக்கூடாது ஒரு கூட்டம், முதியோர்கள் வாலிபனாக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. இப்படி இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை மறந்து விடுகிறார்கள். இந்த தாவீது, இந்த 21ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். தாவீது என்ன செய்கிறான்? பழைய ஏற்பாட்டில் 21ஆம் சங்கீதம் வயோதிபர்களுக்கு ஜெபமாக உள்ளது. இந்த வேத ஆராய்ச்சியாளர் இந்த வயோதிப விசுவாசி ஜெபம் என்று அழைப்பது வழக்கம். சங்கீத புத்தகத்தில் பெரும்பாலான பாடல்கள் எழுதிய தாவீது வயோதிப காலத்தில் இதை எழுதியுள்ளது. சங்கீதங்களில் வசனங்கள் அறிய தருகின்றன. சிறு வயதிலிருந்து தன்னை வழிநடத்தி வந்த தேவன் வயோதிப காலத்திலும் நிச்சயமாக தன்னை வளர்த்துவார் என நம்பிக்கையுடன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார். எனவே இந்த சங்கீதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது வயோதிப காலத்தை நோக்கி சென்றிருக்கும் நம்மையும் தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார் என்னும் நம்பிக்கை ஏற்படுவதை இவராலும் மறக்க முடியாது. உண்மையில் வயோதிப காலத்தில் தேவன் நம்பி வாழ்வதற்கும் அவரை வழி நடத்தலை அனுபவித்து வாழ்வதற்கும் இச்சங்கீதம் உதவி. இந்த பாருங்க, முதியோர்கள், இளைஞர்கள் கூட அந்த முதியோர்கள் சில பேர் வீட்டிலே இல்லாமல் கொண்டே முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள். அந்த முதியோர்கள் வேதனையோடு மகன் வந்து பார்ப்பானா, எனது மகள் வந்து பார்ப்பாள் என்று ஏங்கி துவைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மகனோ மகளோ போவதில்லை. காரணம், அவருக்கு முதிர் வயது வந்து கைவிட்டு விடுவார்கள். ஆனால் தாங்களும் ஒரு காலம் இந்த முதியோர் மாதிரி வருவோம், முதியோர்களிடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று சிந்திப்பதில்லை. காரணம், சிந்திப்பதற்கு சத்துரு விட மாட்டான். அதாவது சத்துரு விடவே மாட்டான் சிந்திப்பதற்கு. எனவே முதியவர்கள், இளைஞர்கள் எல்லாம் ஆண்டவரை மறந்து வாழ்கிறார்கள். அதுதான் பெரிய தவறு. இப்ப நாங்கள் இளைஞராக இருக்கிற எத்தனையோ பேர் 20 வயது 21 வயதில மறுத்து போகிறார் ஆக்சிடென்ட் காரணமாக. ஆனா முதியோர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொந்த ரட்சகரான முதியோர்கள் தேவனையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஆண்டவர் கரம் கொடுக்கிறார். வயோதிப காலம் சரீரபரமான பலம் குறைவடையும் காலம். சரீர பயணத்தோடு சேர்ந்து சரீர செயல்பாடுகளும் வயோதிப காலத்தில் குறைவடைந்து போகின்றன. வயோதிப காலத்தில் தாவீது தன்னுடைய பிறன் ஒடுங்குவதாக 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறான். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பிறன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். பாருங்கள், இந்த வாலிபர்கள் என்று வாலிபர்கள் அநேகர் சபைக்கு தூண்களா இருக்க வேண்டியவர்கள், நித்திய வெளிச்சம் சங்கம் வார்த்தை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி போகிறார். தாங்கள் கடைசி வரை மறிக்க மாட்டோம், இப்படியே தான் இருப்போம் சொல்வார்கள்.
இதை கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரியே, வயோதிப காலம் வரும், எல்லோருக்கும் வரும். இந்த இளைஞர்கள் தாங்களும் ஒரு வயோதிப காலத்திலே இப்படி நடக்கும் என்று அவர் சிந்திக்க சிந்திக்க பிசாசு விடா. ஆனால் பாருங்கள், இதுக்கு தாவீது தான் ஒரு சிறந்த உதாரணம். அவன் வயோதிப காலத்திலும் தேவனையே நோக்கி இருந்தான். ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய ஒரு இது. பாருங்க, வயது பாடல் தாவீது சரீர பலன் குறைவடைந்த நிலையில் இருந்தமையால் அவனுக்கு தேவனுடைய வல்லமை அவசியமா இருந்தது. இனிமேல் சரீர பலத்தினை அதிகரிக்க முடியாது என்பதை மறந்திருந்த அவன் தேவனுடைய பலத்தில் முழுமையாக சாத்திருந்து விரும்பி, இதனால் தன்னை தள்ளிவிடாமலும் கைவிடாமலும் இருக்கும்படி தேவனிடம் மன்றாடுகிறான். ஆண்டவரே, என்னை தள்ளிவிடாதேயும், என்னை கைவிடாதேயும். காரணம், எல்லோரும் கைவிட்டார்கள். நீர் கைவிடாதவன், கரப்பிடிக்கிற தேவன், உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று. நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும் போது தேவன் நம்மை பலப்படுத்துவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் வேதனைகள், துன்பங்கள், தொல்லை வரும்பொழுது தேவன் எங்களை பலப்படுத்துகிறார். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை சொல்லுகின்றது. இதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை சிறந்த உதாரணம். எப்பொழுதும் வேதனையை கொடுக்கும் சரீரபரமான வியாதி அல்லது பலவீனத்துடன் இருந்தார். அவர் இதை தன்னுடைய மாமிசத்தில் இருக்கும் முள் என்று குறிப்பிட்டார். பவுலுடைய சரீரம் பலவீனத்தை தேவன் நீங்காத போதிலும் அதை தாங்க கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுத்து, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று வாக்களித்திருக்கிறார். இதனால் வியாதியினால் சரீரம் வேதனையோடு இருந்த போதிலும் பவுல் தேவனுடைய வல்லமையினால் வாழக்கூடியவராகவும், நான் பலவீனமாயிருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்றும், என்னை பிறப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிறனுண்டு என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரி, உங்களுடைய வாலிப காலத்திலும் நீங்கள் நிற்கக்கூடாது, நான் இப்படியே இருப்போம், முதியோர் வர மாட்டோம் என்று நிற்கக்கூடாது. இந்த வாலிபனாய் இருந்தாலும் தேவனை தேட வேண்டும். வாலிபர்கள், யுவதிகள் தேவனை தேடவன், உலகத்தில் தேவனை தேட வேண்டும். அப்படி தேவனை போடும் பொழுதுதான் தேவன் அவர்களுக்கு நான் ஒரு பாடல் எழுதி, தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைய கால வாலிபர்கள் எல்லாம் அங்குமையும் ஓடி திரிகிறார்கள். ஒரு பாடல் ஒன்று எழுதினேன் வாலிபருக்காக. அது நான் பாடல் எடுக்கிறேன். இந்த வாலிப ஜோதிக்காக ஒரு பாடலை ஏற்றினேன். வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைந்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே. காணாமற் போன ஆடை என்று உலகில் வாழ்பவனே, உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாரே. நீ இன்றே என்னிடம் வந்திடுவாயா. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைந்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே. சேறு படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவத்திலே, நாம் எங்கே எப்போது எப்படி விழுவோம் என்பதும் தெரியாதே, யாருக்கும் புரியாதே. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைந்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே. நாகரீகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே. நாகரீகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே, உனக்கு உலகாய் ஒளியாய்
ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறது. உன்னை உலகுக்கு ஒளியாய் ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறதே. உன்னை அன்புடன் அழைப்பதும் சங்கம வானொலியே. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது. வாலிபனே. ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இளைஞர்கள் முதியோர் என்ற தலைப்பிலே சுவாமி ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காரு ஐயா, இன்றைய நாள் இளைஞர் யோதர்கள் உலகத்தை நோக்கி ஓடாமல் சுவாமி உம்மை நோக்கி ஆடுவரை கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. முதியோர்களை ஆசீர்வதியும். இன்றைய நாள் இந்த செய்தி ஆசீர்வதியும். இந்த செய்தியை தந்த சங்கமமான நிறைவு கூறும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறு ஒளிபரப்புகிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.